செய்ய போகிறோம் அப்படின்னா சண்டே வ்ளாகில் பீஃப் குழம்பு வச்சுட்டு அதில் வந்து அந்த சூப்பு தண்ணியில் வந்து ரசம் வைக்க போகிறோம். அதை எப்படி வைக்கலான்றது தான் நான் சொல்லி தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சு பீஃப் வைக்கலாம். அதை ஃபஸ்ட்டு போட்டு சூப்புக்கு வந்து எடுத்துக்கலாம். தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறோம். அந்த தண்ணியில் தான் வந்து நம்ம வந்து ரசம் வைக்கிறோம். அதனால இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம். தண்ணி கொடு. இப்போ இது வந்து போட்டாச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு நம்ம வந்து வேக வச்சு தண்ணி வச்சுக்கலாம். ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது போதும். இது கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இது மட்டும்தான். இது மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மசாலுக்கு வந்து வதக்க போகிறோம். என்னென்னா வெறும்னே இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் போடலை, சொப்பில் தான் இதை போட்டுரும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து வெறும்னே தக்காளி வெங்காயம் பட்டை கிராம்பு இது மட்டும் போட்டு வதக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம வதக்க போகிறோம். இது கூட வந்து பட்டை கிராம்பு இறக்காத முடி கட் பண்ணல, சீரியஸாக கட் பண்ண உனக்கே நான் இதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் முடி கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி கட் பண்ணலாம். அது கூட வந்து ஏலக்காய் ஸ்டார் அனீஸு பட்டை அப்புறமா பிரியாணி எல்லாம் இது அதிலே போட்டு நம்ம வதக்கி அரைச்சிடலாம். அது எதுக்கு அப்படின்னா அது சாப்பிடும்போது டிஸ்டர்ப் ஆகுது, எல்லாமே அரைஞ்சிடும். அதனால நான் அதிலே போட்டேன். நல்லா வதங்கட்டும். சரி, பசிக்குதுன்னு சொல்லி லைட்டாக தோசை ஊற்றிட்டு இருக்கிறாங்க. தோசை சாப்பிடுவோம். ஆக்சுவலி நம்ம வந்து இதில் தேங்காய் போடல இந்த குழம்புல, அதனால தான் வெங்காயம் தக்காளி வதக்கி வந்து நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ இதுவே குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டாச்சு. இன்னும் வந்து சீரகமும் சோம்பு மட்டும் போட்டு வதக்கணும். அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன். சோம்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக மிளகு, அதே மாதிரி கொஞ்சமாக சீரகம் போட்டு இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கி. காரமாக இருக்காது, இதெல்லாம் வாசமாக இருக்கும் குழம்புக்கு. சும்மா சவுண்டு விட்டுருக்காது. நல்லா வாசமாக வருது சீரகம்லாம் போட்டது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை ரெடி. இப்போ இந்த ஸ்டீம் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து கறியும் அந்த தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்வையே ஓகே, நல்லா எழுந்திரிச்சு தண்ணியும் நல்லா வந்துருக்கு. 11 மணிக்கு அதான். ஆமாம், மதியானத்தில் தூங்குறேன். ஹைட்டு உள்ளதான். இதில் வந்து நம்ம தேவைக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனையும் நார்மல் ப்ராசஸ் தான் தக்காளி போட்டு வதக்குறோம். ஸோ ஆனால் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோமா, நம்ம எப்படி தான் போகிறோம். அதுக்கு எப்படி செஞ்சு வைக்கணும். ஆனால் இது கொஞ்சம் நிறையா. ஆமாம், எவ்வளோ வாங்கணும்? கிலோ வாங்கி வச்சுருக்கோம். அது அப்படியே தான் வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட தக்காளி போட்டு வைக்காமல் வாங்க. நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பரவாயில்ல, டேஸ்ட்டாக வரும். என்னன்னு சொல்லுங்க, இன்னும் கருமையாக எல்லாம் பண்ணி கண்டிப்பாக கருமைங்க குருமா. ஓகே, நல்லா வதங்கிட்டு இருக்கு. அதோட நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். கறி மட்டும்தான் போட போகிறோம். அந்த தண்ணி வந்து நம்ம அடுத்த சூப்பர் வந்து ரசம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அரைச்சி போடுங்க. குட்டி ஓட்டக்கடலை மிக்கி போட்டு கறி மட்டும் எடுத்து போடுறோம்ல. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம இதில் கறி மட்டும் இருக்குது. அம்மா வந்து இந்த குழம்பு எனக்கு போடுறேன். நீங்கள் குழம்பு உனக்குமே பசிக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப பசிக்கிறேன்னு தெரியல. காலையில் ஏதாச்சும் சாப்பிட்டு நீ ரசத்து கூட சாப்பிடுறது. என்னப்பா காலையில் நம்ம சாப்பிடுறீங்க?
அட்ரஸ் மாத்தியா அங்கே மாற்றிட்டுனா தனியாக மாற்றாங்க டேரக்டாக வருங்க. சரி ஆ சரி ம் ஆமாம் ஆ ஆ ஆமாம் சரி சரி நீ என்ன கேட்ட மாதிரி போல. சரி ரைட் 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 வாசம் கமகமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு போனேன். என்ன இல்லை ஓகே குழம்பு வச்சு போச்சுன்னா ஓகே ஆமாம் ஏய் கொஞ்சம் சேர்த்து பண்ணுங்க. அதான் ஈஸி பண்ணலாம் சீஸ் கேக் அது நல்லா இல்லைன்னா சாப்பிட்டு சொல்லி சரி இப்போ குழம்பு வச்சாச்சு. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. ரசத்துக்கு பக்கத்தில் வந்து நம்ம இது வேக வச்சாச்சு. அதுக்கும் பக்கத்தில் கேபிக்கு சாப்பாடு ஆகுது ஆச்சு. ஆனால் ஆறுக்கு வெயிட் பண்ணு சரியா? சூடாக இருக்கும். எப்படி சவுண்டு கொடுக்குறாங்க? ஓ அவனுக்கு இந்த வாரமே 2-3 புளி ஊற வச்சுட்டு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். என்னது தக்காளி வெந்துட்டு இருக்குது. இதை நான் வந்து புளி கரைச்சி வச்சுட்டேன். மிளகு சீரகம் பூண்டு இது மட்டும் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஓகே தக்காளி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா இது நல்லா வந்து ஸ்மாஷ் குழம்பு துறக்கணும். அப்படியே அந்த கல் உருண்டு கீழே உள்ள ஒரு கையில் கேமரா வச்சுட்டு இருந்தால் அப்புறம் அதிரடி குழம்பு இல்லாமல் அப்புறம் எப்படி குழம்பு? ஸோ கறியும் வெந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதில் கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான பீஃப் குழம்பு ரெடி. எஸ் டுமா குழம்பு ரெடி. என்ன வேணும் உனக்கு? எப்படி வா செயின் சுற்றிட்டு பாரு. எப்படி வா இப்படிதான் பண்ணுவான் தெரியுதா இவன்? ஓகே பூண்டு நசுங்கிச்சுல குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. மருந்து செலவு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரசமும் ஆயிடுச்சு குழம்பும் ஆயிடுச்சு. குழம்பு வந்துடுச்சான்னு பார்த்துட்டு ரசம் வந்து கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வரட்டு வந்தோடனே டேஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணேன்னா எப்படி வந்து டேஸ்ட் பாருங்க. நல்லா இருக்கா? தோத்துக்கிட்டே இருக்கியடா. நல்லாதான் இருக்கு. போய் சொல்றாங்க சொல்லு அடிக்கிற நல்லா இருக்கு. ஆனா அந்த மிளகா பொடி பச்சை மிளகா இல்லை சாதத்தில் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புலாம் ரெடி ஆகிடுச்சு ஒரு வழியாக. நான் காட்டுறேன். ஸோ இது வந்து டுமா குழம்பு தோசையோடு தானே சாப்பிட்றோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த குழம்போட தான். மதியானம் சாதம் மட்டும் வச்சுட்டு அதோட வைப்போம். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சாப்பிடவே இல்லை சாப்பிடாம சொல்கிறேன். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். காரெல்லாம் சூப்பராக இருக்குது. அடிப்பொடியாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.